ஆக்சுவலாக போதும் போதும் நாங்கள் ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு, டே அந்த பாலை வாங்கிடா அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு ஆக்சுவலாக. ஆனால் ஒரு ஹீரோ கலாய்க்கிறீங்கன்னு போது வந்து யாருக்கும் உங்க மேலே கோவம் வரல. ஒரு ஹீரோ அந்த இடத்துல பங்கமாக்குறாரு. ஒரு டீம் இருக்கும், செம்மையாக கலாய்ப்பீங்க, நீங்கள் விருப்பத்துவீங்க. பட் எக்ஸாக்டாக அட்டகத்தி தினேஷ் சார் தான் நாம் போய் பண்ண போகிறோன்றது அங்கே தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபியூச்சரில் எஸ்கே கூட நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நிரடலும் வழியும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய கான்ட்ரவர்சி கூட வரலாம். அது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அடிக்கும் போது அந்த கெத்தோட தெனாவட்டு அதெல்லாம் செம்மையாக கெத்த கலாய்க்கிற கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாருமே யாராவது பார்த்தாங்களோன்னு அதான் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. கிளம்பும்போது என் ஒய்ஃபை சொன்னா, லப்பர் பந்து படம் பாரு அப்படின்னு. அவங்க 2 குழந்தைங்களும், அங்கிள் நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து ரொம்பவே எப்பவுமே ஒரு இன்டர்வியூனாலே வந்து ஒரு கான்சியஸாக கேட்குற கேள்விக்கு அப்படி பதில் போவோம். ஆனால் இவரை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. பிகாஸ் செம ஃபன்னாக ஜாலியாக என்ன நம்ம கேட்குறோமோ அதுக்கு அழகாக கிளியராக என்டர்டெயின்மெண்ட்டாக பதில் சொல்லுவார். பிகாஸ் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் லப்பர் பந்து இந்த படம் வந்து எப்படி மக்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் பிரதீப் அவர்களும். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பிரதர். ஸோ செகண்ட் டைம் அகெயின் மீட் பண்ணுறேன், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் அப்போ எப்படி நான் உங்களுக்கு பார்த்தோம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி ஜாலியாகவே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ். பிகாஸ் அந்த ஒரு படம் வந்து பெரிய டாக் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எனர்ஜி அதில் நடித்த எல்லாருக்குமே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லப்பர் பந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எப்பயுமே திருக்குறள் மாதிரி சொல்லுவீங்க, 2 இல்லை அது மாதிரி இல்லாமல் ஜாலியாக இல்லை. சரி, லப்பர் பந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கும் இப்போதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னமும் தேட்ரிக்கல் ரன் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக 50 days செலிப்ரேஷன் இப்போ நடந்துச்சு. எஸ், இன்னமும் அந்த கிரேஸ் குறையவே இல்லை. எங்கே போனாலுமே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போனேன் ஆக்சுவலாக என் ஒய்ஃபோட. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 20 yearsக்கு முன்னாடி அவங்க பழகின ஃப்ரெண்டு வந்து அவங்க எதாச்சியாக பார்த்துருக்காங்க. பசங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமாக என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. கிளம்பும்போது என் ஒய்ஃபை சொன்னா, லப்பர் பந்து படம் பாரு அப்படின்னு. அவங்க 2 குழந்தைங்களும், அங்கிள் நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்கே. அதுதான் வந்து ஆக்சுவலாக எனக்கு இன் பர்சன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 2 பசங்களும் என்னை நான் அதை நினைக்கவே இல்லை. நம்ம ஒய்ஃப் கூட போயிருக்கோமே, சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணவே இல்லை. அப்போ தான் அந்த ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி தீபாவளி ரிலீஸ் ஆகி 2வது நாள் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு கிடைக்கிற லைம் லைட்டை பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு சின்னதாக தான் பண்ணியிருந்தேன். பட் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸாகவும் சரி, லைம் லைட் வைஸாகவும் சரி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் ஆக்சுவலாக லப்பர் பந்து எல்லாருக்குமே. இப்போ தமிழரசன் பச்சைமுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். நம்மளுக்கு கனால வந்து ஃபர்ஸ்ட் மூவி ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணவர் அவர். ஸோ கனால ஒரு ட்ராவல் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல்னு கிட்டத்தட்ட ஒரு 28-35 நாள் அவரோட ட்ராவல். அதுக்கப்புறமா இந்த லப்பர் பந்து வாய்ப்பு போய் திரும்ப லப்பர் பந்து ஆக்சுவலாக படம் ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அவர் கூட நான் டச்சில் இருந்தேன். ஸோ அப்போ பேசினார், நான் கூப்பிட்றேன் பிரதீப் அப்படின்னாரு. ஸோ படம் ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நானும் வந்து முட்டி போது அவர்கிட்ட கேட்டே இருக்கேன், உங்களை கூப்பிட்றேன்னாரு. செகண்ட் ஷெட்யூல் தான் கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரி லைக் இந்த கனாலேருந்து இந்த லப்பர் பந்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 years இருந்தாலுமே அங்கங்கே வந்து லைக் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு செடி வந்து விதையிலேருந்து அப்படியே வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அப்படியே பூத்து அப்படியே எல்லா ஃப்ளவர்ஸோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு அந்த டீமே நல்லா தெரியும் நம்மளுக்கு, அதில் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ நம்மளும் அதில் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய படத்தில் பயங்கர ஹிட் ஆக்சுவலாக. கனடா, US, UKலேருந்து எல்லா இடத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு பிங் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்கிறது ஒன்றை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது தாண்டி படம் செம்மையாக இருந்துச்சுடா, அதில் நீ இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆக்சுவலாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கும் பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் ஸ்டில் ரன்னிங். தேட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்போயுமே வந்து ஒரு படத்தில் கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவாப்பில், இல்லை வேணால் வந்து ஆப்போனன்ட் ஆள் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. எனக்கு என்ன இதில் ஒரு விஷயம்னா, ஒரு ஹீரோவை கலாய்க்கிறீங்க, ஆனால் ஒரு ஹீரோவை கலாய்க்கிறீங்கன்னு போது வந்து யாருக்கும் உங்கள் மேலே கோவம் வரல. ஸோ அந்த சீனை ரசிக்கிறாங்கங்கும் போது இப்பவும் சரி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு தோணும், வாங்க பிரதர் உள்ள வாங்கணும் போதெல்லாம் என்னடா பங்கமாக கலாய்க்கிறாங்க. ஆனால் அது கிளாப் பண்ணுற மூமெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஹீரோ அந்த இடத்துல பங்கமாக்குறாரு. ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாப் வருது அப்படின்னா
அது ஏதோ ஒரு விஷயம் மேஜிக் பண்ணுது அந்த சீனில். அதில் பக்காவாக நீங்கள் இருக்கீங்க போது ஸோ எப்படி இருந்துச்சு? பிகாஸ் அந்த ஒரு ஸ்பாட் பிகாஸ் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் கேட்குறேன். இதை விட இன்னொரு சீனும் ரிவெஞ்ச் சீனும் இருந்துதான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அதை ஸ்க்ரீனில் எங்களால் பார்க்க முடியல. பட் இதுவே எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. ஹவு? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து லைக் அது வில்லனிக்காக இல்லாமல் அவர் அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த பேட் பாய்ஸ் அப்படின்னு டீம் நம்மளுக்கு சொல்லும் போதே அப்படி தான் சொன்னாங்க. நம்மளை வந்து ஆடிஷன் பண்ணியும் அப்படிலாம் செலக்ட் பண்ணல. ஒரு டீம் இருக்கும், செம்மையாக கலாய்ப்பீங்க, நீங்கள் விருப்பத்துவீங்க. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை 28 அந்த லாஸ்ட் ஒரு பசங்க வருவானுங்கள அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ நாங்கள் ஓரளவுக்கு ரெடியாக தான் இருந்தோம். பட் ஆனால் நான் எக்ஸாக்டாக இதை தான் பண்ண போகிறேன்னு எனக்கு அதெல்லாம் சொல்லலை. இப்போ வெறுப்பேற்றுவீங்க தான் சொன்னாங்க, ஸ்லெஜிங் பண்ணுவீங்க நாங்கள். பட் எக்ஸாக்டாக அட்டகதி தினேஷ் சாரை தான் நாம் போய் பண்ண போகிறோன்றது அங்கே தான் எனக்கு தெரியும். அப்போ சரி ஓகே நம்மளும் நிறையா பண்ணோம் ஆக்சுவலாக. அதுக்கு அவருமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார். ஐ மீன் லைக் அந்த ரிவன் சீனில் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் வந்து அப்படியே பார்ப்பார். இப்போ நான்லாம் வந்து டைலாக் பேசுவேன், அண்ணா பரவாயில்ல ஆடுங்கண்ணா, அவரில் பாப்பா அடிச்சுட்டு அப்படி டாப்னு அடிச்சுடுவார். அவர் அடிக்கும் போது அந்த கெத்தோட தெனாவட்டு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். நான் அது கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் எனிவே லைக் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே சொல்கிறது அந்த கெத்த கலாய்க்கிற கேரக்டர் அப்படின்னு தான் எல்லாருமே யாராவது பார்த்தாங்களுமே அதான் சொல்கிறாங்க. இந்த விக்கெட் கீப்பர் கெத்த கலாய்க்கிற கேரக்டர், ஓ நீங்கள் தானே அது அப்படின்ற மாதிரி அது கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அது பக்கா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ரியல் பிளேயர். பட் தினேஷ் அவர்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹரிஷ் கல்யாணம் இவங்க யாருமே வந்து ஸோ கிரிக்கெட் பிளேயர் கிடையாது. ஆமாம் தானே? இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு ஐ மீன் லைக் விளையாடுவாங்க கிடையாது. லெதர் பாலில் அவங்க பெருசாக விளையாட மாட்டாங்கன்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்பாட்டில் வந்து எப்படி அது விளையாடும் போது எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஷூட் டைம் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் ரியலாக நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? ஸோ நீங்கள் அவர் யாருக்காச்சும் பவுலிங் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நீங்கள் ஆல்ரவுண்டர் இல்லையா? ஆமாம், நான் பவுலிங் போடுவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நாங்கள் எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷூட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் தமிழரசன் வந்து பேட்டிங் அடிப்பார். ஆக்சுவலாக அவர் நல்ல பவுலர். ஆக்சுவலாக ஸோ அன்பு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி எழுதுனதே பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட்லேருந்து அவரோட கேரக்டரோட. ஆமாம், அவர் ப்ராப்பர் பவுலர். ஆனால் ஷூட் டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு அடிப்பார். ஸோ நாங்களும் வந்து ஃபீல்டிங் பண்ணுறது, கேட்ச் பண்ணுறது, பாலசனன் இருக்கார்ல அவர் நல்லா ஸ்பின் போடுவார். ஸோ அந்த மாதிரி ஷூட் டைமில் ஆப்வியஸாக வந்து எவ்வளோ பிரேக் கிடைக்கும் நான் விளையாடலான்னு தான் தோணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு ஷாட்டுமே அந்த என்ன தேவையோ அதுக்கே தான் பண்ண முடியும். பட் இது வந்து நம்ம ஜாலியாக அப்படியே அங்கேயே விக்கெட் கீப்பிங் பண்ணுறது அது எல்லாமே. நீங்கள் விக்கெட் கீப்பர் பண்ணுவீங்க இல்லை கெத்துக்கோ இல்லை அன்புக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டிங்களா? ஆக்சுவலாக தினேஷ் சார் வந்து ஆக்சுவலாக கட் பண்ண போயிடுவார். ஹரிஷ் கல்யாண் விளையாடுவார். ஏன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து அப்படியே விளையாடுவார். ஆக்சுவலாக நாங்கள் போட்டிருக்கோம், பாலசனன் நான் எல்லாருமே போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்கும் ஸ்பாட்டு அந்த மாதிரி? ஐ மீன் ஆஃப் ஸ்க்ரீன் இந்த மாதிரி மேட்ச் விளையாடும் போது எப்படி பாதிலே ட்ராப் பண்ணிட்டு போடணும்னு தோணுமா, இல்லை வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணிடல? அப்படியே இருக்கவே இருக்காது. ஆக்சுவலாக போதும் நாங்கள் ஒருத்தர் கத்திட்டு இருப்பார், டே அந்த பாலை வாங்கிடா அப்படின்னு கத்திட்டு இருப்பார். ஆக்சுவலாக அவங்களுக்கு கத்திட்டு இருப்பாரு, அந்த பாலை வாங்கிடா அப்படின்னு கத்துவார். ஆக்சுவலாக ஸோ நம்ம அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே போயிட்டோன்னா எல்லாருமே உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிடும். ஆக்சுவலாக ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் கிரிக்கெட் ஆப்வியஸாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது பவுலிங் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும் ஏதாவது நினைப்பாங்க. பசங்கள்லேருந்து கேமராமேன் டீம்லேருந்து ஒருத்தர் ஆக்சுவலாக அவரும் சூப்பராக பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்கிறேன், ஏய் நீ போடு நான் அடிக்கிறேன் அப்படின்னுவாரு. ஸோ நான் அந்த டைமில் நாங்களும் போயிட்டு அப்படியே பவுலிங் போடுறது எல்லாம் பண்ணுறது. ஆக்சுவலாக அம்மா கேரக்டர்லேருந்து அவங்க வந்து வில்லி கேரக்டர் கேட்டு லோகேஷ்க்கு அப்ரோச் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்டேஜில்? அவங்க எல்லாத்துக்கும் ரெடி. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து லப்பர் பந்து நான் இதுக்கு ப்ரிவியூக்கு போக முடியல. அவங்க தான் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, பிரதீப் கிரவுண்டில் போட்டு உங்களை வாட்டி எடுத்துங்க பிங் பண்ணாங்க. ஆக்சுவலாக நைட்டு பார்த்துட்டு வாட்டி எடுத்துருக்காங்க போலையே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நல்ல ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நம்ம மேலே ஒரு கேரிங். அவங்களுமே இதுலையுமே ஆக்சுவலாக அமரனோட ஆடிஷனும் நான் போயிருந்தேன். ஓகே அது பட் த்ரூ ஆகலை. ஆக்சுவலாக இல்லை அதுலேயும் வந்துருந்தீங்கன்னா இன்னும் வங்கமாக அமரெல்லாம் வந்துருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் ஒரு கனெக்ஷன் இருக்கு, கனா ஒரு கனெக்ஷன். பிகாஸ் அது ஃபிசிக்கும் இருக்குது அந்த அளவுக்கு. கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஜிம் போய் இன்னும் ஃபிட் ஆகிருப்பீங்க. எனிவேஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் எஸ்கே கூட நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நிரடலும் வலியும் இருக்க தான் செய்யுது. பெயின் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ 2 இது வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ்க்காக வெயிட்டிங். லப்பர் பந்துக்கு முன்னாடி பண்ணது
லப்பர் பந்து லாஸ்ட் இயர் பண்ணோம், அதுக்கு முன்னாடி பண்ணது. அதில் வந்து லைக் ஆன் ஸ்ட்ரெச் 30 to 35 டேஸ் வித்தவுட் பிரேக்லாம் பண்ணோம் நம்ம தஞ்சாவூரில். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்னென்னா வந்து ஒரு சீனில் வந்து ஒரு பெரிய வெயிட்டான பொருளை கட்டி இழுக்கணும். 1 2 3 4 பேர் இருப்பாங்க. கதவுக்கு முன்னாடி பின்னாடியும் நான் ஒரு கால் வச்சு இழுக்கும் போது அது ஒரு சின்ன ஸ்பேஸ், இப்போ கிராமத்தில் இருக்க வீடில் இழுக்கும் போது பின்னாடி விழணும் சீன் பிரகாரம். அப்படியே எல்லாரும் என் காலில் விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுல் காலில் விழுந்துட்டாங்க. கால் இவ்வளோ தூரம் வீங்கிருச்சு. பட் ஆனால் வந்து லைக் அந்த டைமில் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துங்கன்னாங்க. பட் அதுக்கப்புறமா லைக் மேனேஜ் பண்ணி நடிச்சாச்சு, எதுவும் பிரேக்லாம் எடுக்கல. ஸோ பட் இப்போ யோசிக்கும் போது என்னென்னா, சரி நம்ம ஒரு எஃபர்ட்லாம் போட்டோமே, இதுக்காகவாச்சும் வரணுமென்றது ஆஸ் அன் ஆக்டராக, ஆஸ் அ பிரதீப் அப்படின்ற ஒரு ஆளாக நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் ஓவரால் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது எல்லாமே எக்கனாமிக்கல் பேஸ், பிஸ்னஸ் பேஸ் தான். ஸோ ரொம்ப கஷ்டம்தான் ஆக்சுவலாக. அப்கமிங் நீங்கள் லைம் லைட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்குமே கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டாக போராட்டம் தான் ஆகணும் ஆக்சுவலாக, வேறு வழி இல்லை. ஏன்னா சினிமாவில் எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது தானே. உங்களுக்கு டேலண்ட்டும் இருக்கணும், அதே சமயத்தில் லக்கும் இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து கை தூக்கி விடுவாங்க. கண்டிப்பாக அது நிறைய பேர். தனுஷ் வந்து எஸ்கே தூக்கி விட்ட மாதிரி அந்த மாதிரி அருண்ராஜ் காமராஜ் எல்லாருக்குமே இருக்கும். தனுஷ் சாருக்குமே வந்து சில்வரகாந்த் சார் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருக்காரு. அவரே சொல்லுவார் ஆக்சுவலாக அவர் ஒன்று. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கும் நிறையா அங்கங்கே பண்ணுறாங்க, அது எந்த இடத்துல சேரும் அப்படின்னு தெரில. இப்போ தான் விஜய் சேதுபதி சார் இப்போ ரீசெண்டாக சொன்னார், நீ ஒன்று பண்ணு அது ஒன்று நடக்கும், நீ ஒன்று பண்ணு அது ஒன்று நடக்கும், நீ ஒன்று பண்ணு அது நடக்கும். லாஸ்ட்டாக நீ ஒரு பண்ணதை விட்டுட்டு போனேன்னா அது நடக்கிறது வந்து நடக்காமல் போயிடும். நீ பாட்டுக்கு பண்ணிகிட்டே இரு, கரெக்டாக ஒரு இடத்துல மர்ஜ் ஆகும். அந்த ஒரு நம்பிக்கை தான். அது ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ஒரு நபரோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரேர் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் உங்களை பொறுத்தவரையும் அந்த லக்கு இருந்துகிட்டே இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. பிகாஸ் சோமு அவர் உங்களுக்கு ஒரு பெரிய அவர் உங்களை பற்றி சொல்லும் போதுனா யார்கிட்ட கேட்டாலுமே சரி, அவர் உங்களை பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் ஹைப் வச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் உங்களோட டேலண்ட் அந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறாங்க, பிகாஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்டலாம் இருக்குது? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் லைக் ஆக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சோமு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வடச்சென்னையில் பண்ணார், அதுக்கப்புறமா முந்திரிக்காடில் மெயின் வில்லனாக பண்ணார். அண்டு விஷாலோட வீரமே வாகை சூடும் அதில் ஒரு ஜோசப்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்தடுத்த ஒரு லைன் அப்பில் இருக்குது. ஸோ அவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டாக வருவாருன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆனால் ஒரு நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதர் பர்சன் வந்து புகழ் மகேந்திரன் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் மேட். நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் படித்து கல்ச்சுரல்ஸ்லேருந்து டான்ஸ்லேருந்து ஒன்றா பண்ணி, அதுக்கப்புறமா அவர் வந்து முழுசாக வந்து தேட்டரில் இறங்கி அவர் தேட்டரில் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னை கூப்பிட்டுட்டார். ஏய் இங்கே வா, இங்கே நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மடல் மங்குடி நாடா நீளம் சொல்லிட்டு அங்கே நம்ம கோவில்பட்டி பேஸில் வந்து பண்ணோம். அதுக்கப்புறமா அவர் வந்து தொடர்ந்து தேட்டரு எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணால், நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அதுக்கப்புறமா முந்திரிக்காடு படம் பண்ணார். முந்திரிக்காடு வாய்தாவில் அவர் தான் ஹீரோ. வாய்தாவில் அவர் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்டு. இப்போது ஒரு நெக்ஸ்ட் வீக் பராரின்னு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் வந்து நெகட்டிவ் ரோலு. ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது பயங்கர கொடூரமான ஒரு வில்லனாக பண்ணியிருக்காருன்ட்டு சொல்லியிருக்காரு. பட் எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல முடியாதுல்ல. படம் ரொம்ப ஆவலோடு இருக்கும் எல்லாருமே. நான் சோமு புகழ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கும் அந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல முக்கியமான ஒரு வித்தியாசமான ரோல் வந்து கிடைக்கிறது வந்து எப்பயுமே வில்லன்றது எப்பயுமே வந்து ஒரு கெத்து. அப்போ சில டைம் வந்து அது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துன்னு தான் தெரியும். அவர் வந்து கன்னடம் பேசுகிற ஒரு ஆக்டராக வந்து ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக கன்னடம் பேசுகிற ரோலில். ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய கான்ட்ரவர்சி கூட வரலாம் அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு. பட் அதுக்கப்புறமா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கனா தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆனது. ஸோ தமிழரசன் பச்சைமுத்து பிரதரே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரெண்டு தான் அவர்.
அவர் வந்து எதையுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லவே மாட்டார். இப்போ நம்ம ஒரு சீன் நல்லா பண்ணலன்னா நீங்கள் வாங்க பிரதீப் இது எதார்த்தமாக எப்படி பேசுவீங்களா, இல்லை இல்லை அவ்வளோ சார் எப்படி பேசுனா பேசுங்க, நல்லா நல்லா பண்ணுவீங்களே, ஏன் இப்போ தேவையில்லாமல் சத்தமாக பேசுறீங்க, எப்படி தான் பேசுவார். இதை பார்த்துட்டு ஷூட்டிங்கில் தினேஷ் சார் கூப்பிட்டு என்ன கேட்டார், நீங்களும் தமிழ் ஃப்ரெண்ட்ஸா, ஏன்னா எல்லாம் அலன்னு ஓடிட்டு இருக்கீங்க ஒரு தமிழ் வந்து, ஏன்னா டேரக்டராக அவர் ஒர்க் பண்ணுறேன், நான் போயிட்டு தமிழ் பேசுங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கும் தான் வந்து கண்ணால் வந்து நம்மளை செலக்ட் பண்ணி எடுத்தார். பட் ஆனால் அவர் எனக்கு ட்ரீட் பண்ண விதமே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து அவர் அசோசியேட் டைரக்டர்னால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை எல்லா இதுலேயுமே அவர் வந்து உள்ளே வச்சுட்டே இருப்பார். எல்லா ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் பக்கத்துலேயே வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ரீசன் என்னன்னா நான் சொன்னல அந்த ஒரு லாங் லென்த்தி ஷார்ட்டர் வெயில் அதில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஏன்னா அது வரைக்குமே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஓகே இந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு ஆடிஷன் எடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறமா அவங்க இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவர் சொன்னதில்லை, பட் அந்த டீம்லேருந்து எனக்கு வந்தது எல்லாமே. ஸோ அதனால அவர் அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் ஒரு படத்தில் அசோசியேட்டாக பண்ணார் தமிழரசன். அதில் எனக்கு கூப்பிட்டார் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து அவராக எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டார், ஒரு ரிப்போர்ட்டர் ரோல் இருக்கு, நான் கரெக்டாக இந்த யமகாதகி மூவியில் வந்து அடுத்த நாள் கிளம்புறேன், 35 days கண்டினியூஸ். ஸோ அதை பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் சொல்கிறேன், ஏன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அவருக்கு என் மேலே எப்பயுமே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த பையன் கொடுத்தாரு என்ன பண்ணுவான்ட்டு. ஏன்னா அது கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து எந்த ஆட்களும் கூப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக, ரொம்ப ரேர். அதுக்கப்புறமா அங்கே கணின்னு ஒருத்தர் கணேஷ்னு சொல்லிட்டு அவரும் வந்து கண்ணாவோட ஒன் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர். அவருமே அவர் என்னென்ன படம் ஒர்க் பண்ணுறாரோ அது எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒரு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது இந்த மாதிரி தான் சொல்கிறேன். பாலசரவணன் டிஎஸ்கே இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி? ஆக்சுவலாக பாலசரவணன் சாரோட எனக்கு அவ்வளோ காம்போ இல்லை. ஸோ நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பேசுறது மட்டும்தான். பெருசாக வந்து அந்த கெமிஸ்ட்ரியோ இல்லை அந்த இதுவோ இல்லை தான், அது ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹரிஷ் கல்யாண் சைடுன்றதுனால அவங்க ஹரிஷ் கல்யாண் சார் பேசிட்டு அந்த இடத்துல அவர் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டிஎஸ்கே பிரதரோட சேர்ந்தாங்க. ஸோ அதனால் நம்ம டிஎஸ்கே அவங்க கேங் தான். ஸோ அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக டிஎஸ்கே பிரதர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டார். ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் வந்து எது பண்ணாலும் இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன். இப்போ நானாக டேரக்டர் ஒன்று சொல்லுவார், இப்போ நம்மளா ஒரு சின்ன ஒன்று யதார்த்தமாக நம்ம இன்னும் வரும்ல, அதை பண்ணுறது டேரக்டர் அலோவ் பண்ணுறாரு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கவங்களும் வந்து அதை கேஸ் இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து டிஎஸ்கே சார் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஷூட்டிங் நல்ல வெயில் அடிக்கும் பயங்கரமாக. ஸோ நிழலில் போய் நிற்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ எங்கெங்கே என்னென்ன பண்ணவே ஸோ டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து அம்ரலா அவரே புல் பண்ணிடுவார், வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸு. படம் ரிலீஸ் ஆகுது, ஐ மீன் படம் நடிக்கும் போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், அதான் உங்களுக்கு இதில் ரொம்ப சூப்பரான ரோல் வந்துருக்கு, நல்ல கேரக்டர், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு செமையாக இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஐ மீன் லைக் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லிகிட்டே இருந்தேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் 2 மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அவர் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், நீங்கள் எனக்கு சொன்னீங்க அதே மாதிரி நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு. ஸோ அது எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கூட நடித்தவரை தாண்டி அவருக்கு வந்து இது ஒரு முக்கியமான படமாக இருக்குது. பிகாஸ் டிஎஸ்கே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு காமெடியாக பார்த்துருக்கோம், நிறைய படங்களை கூட ப்ரெசென்ட் பண்ணுறது காமெடியாக தான் இருக்குது. பட் இது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணாரு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி. எனக்குமே ஒரு நிகழ்ச்சியான மூமெண்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து டச்சில் தான் இருக்கோம். ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னன்னா நீங்கள் கேட்ட ஒரு ஃப்ரெண்ட் டிஎஸ்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இப்படி தான் போகுது. நீங்கள் ரியல் பிளேயர் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இல்லை வந்து நேஷனல் பிளேயரா ஸ்டேட் பிளேயரா எப்படி? அந்த அளவுக்கு இல்லை, பட் கிரிக்கெட் மேலே ஒரு பேஷன். ஸ்கூல் டீம், காலேஜ் டீம், அதுக்கப்புறமா வந்து கிளப் டீம், நம்மளுக்குன்னு ஒரு சின்ன கிளப் டீம் லீகஸ் டூர்னமெண்ட்ஸ் ஆடுறதுட்டு ஆல்மோஸ்ட் 15 years ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு டீம் புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு 2-3 டீம் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக கேப்டன் நான் எப்பவுமே கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கீப்பராக இருப்பாங்க, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கும். நீங்கள் ஆல்ரவுண்டராகவே இருக்கீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மிடில் போடுவேன்.
ஆக்சுவலாக விக்கெட் கீப்பிங் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையில். ஆனா அதுதான் இங்க உங்களுக்கு அதுதான் நீங்க வந்து தமிழ் பிரதர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து ஆக்சுவலா பரோட்டா விரும்பி சாப்பிட்டதே கிடையாது, ஆனா அந்த சீன் மூலியமா தான் நான் பெருசாவே ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் திங் அதே மாதிரி அவரு சொன்னோன்னா விக்கெட் கீப்பிங்கா அப்படின்னு பிரேக் மனசு தோணுது. விக்கெட் கீப்பிங் ஒன்று வராது பண்ணது இல்லையே அப்படின்னு தோணுது. விக்கெட் கீப்பிங்கா கேட்குறேன். ஆமா ஆமாண்ணா ஓகே அவ்வளோ நம்மளால சரி போய் பாலை பிடிடா அப்படின்ற மாதிரி. அப்புறமா சொன்னேன், பால் வந்து என்னால் எப்படியோ பிடிக்கதான் முடியும், நான் விக்கெட் கீப்பிங் பண்ணதே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணணும்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அஜிலிட்டி இருக்கணும். அது வந்து எனக்கு வந்து லைக் கொஞ்சம் மிஸ் ஆகும். நம்ம ஒரு பேட்ஸ்மேனா மீடியம் பேஸ் பவுலரா அதெல்லாம் ஓகே. ஃபீல்டிங் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் அந்த அஜிலிட்டி மிஸ் ஆகும். அதுதான் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, நீங்க பார்த்தது எல்லாமே கிராபிக்ஸ்லாம் இல்லை, நான் முடிச்சது எல்லாமே ரியல் பால் தான் எல்லாமே. நான் யாரையும் ஏமாத்தலைங்க. ஏமாத்தலாம் இல்லை, நான் முடிச்சது தான் எல்லாமே. ஸோ நைஸ். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் போக போகிறோம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வியை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஸ்வீட் மெமரிஸ். உங்கள் படத்தை பார்த்து நாங்களாம் கதை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட படத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க, ஆனால் ஸ்க்ரீனில் வர படம் கிடையாது. உங்களோட ஆரம்ப காலத்து ஜேர்னிலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கனா போஸ்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கீங்க இல்லையா? ஆமாம், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் பின்னாடி எக்ஸாக்டாக பின்னாடி. அது வேற ஒவ்வொரு வர கத்துனது வேற அவங்க திரும்பி பார்த்தாங்க ஏய் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மெமரி? இது வந்து எனக்கு இதுதான் ஆக்சுவலாக ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஷூட்லாம் முடிஞ்ச அப்புறமா வந்து ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் செட் பண்ணி நிற்க வச்சாங்க. நான் கரெக்டாக வந்து அது அமைஞ்சிச்சு அவங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து லைக் கற்றுங்க அப்படின்னாங்க. அதான் சொன்னல, நல்ல அவங்க காது நல்லா கத்திட்டேன் ஆக்சுவலாக. அவங்க திரும்பி பார்த்தாங்க, கொஞ்சம் மெதுவாக கத்தலாமே அப்படின்னு. ஸோ நல்ல மெமரிஸ் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கனால அவங்க எல்லாத்துலேயுமே என்னை இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடிஷன் முடிஞ்சு ஷூட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஃபர்ஸ்ட் ஷூட்டில், செகண்ட் ஷூட் ஒரு 14 days. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து ப்ராப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணாங்க. ஆக்சுவலாக நிறைய எடுத்தாங்க. ஸோ இந்த போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எனக்கு தெரிஞ்ச ஆல் ஓவர் சென்னை, தமிழ்நாடு எல்லாருமே. ஸோ நம்ம வந்து என் ஸ்கூல் படித்த இடத்துல போயிட்டு அது இடையே பாரா இங்கே வரலாம், என் ஃபோட்டோ இருக்குல்ல, எங்கள் ஃபோட்டோ இருக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி எல்லாரும் அவங்க வந்து அதை ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, பெஸ்ட் மெமரிஸ். ஒரு நடிகையாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கதாநாயகக்கான ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறதுன்றதும் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இதில் வந்துன்னா அவங்களை பற்றி இன்னொரு விஷயங்கள பேச முடியாது, டஸ்கி ஸ்கின். ஸோ அப்படின்னு ஏன்னா கதாநாயகி நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், ரொம்ப கலராக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அப்படி இப்படின்னு எதிர்பார்த்த டைமில் இவங்க ஒரு தனி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஒரு நடிகையாக இவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஹியூமன் பீயிங்காக இவங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போது அவங்க ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க வந்து லைக் ஹீரோயின் மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டாக என்ன சீனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு நம்ம கூடயும் வந்து யதார்த்தமாக தான் பேசிட்டு அப்படி தான் இருக்கும். அவங்க கூடயும் ஒரு என்ன சொல்கிறது 2-3 பிக்சர்ஸ்லாம் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. அவங்க கூட இன்ஃபேக்ட் கனா முடிச்சுட்டு காப்பி ரன்னர்ஸ்னு கூட செலக்ட் ஆகிடும். ஒரு சின்ன ஒரு சீன், ஒரு காப்பா அவங்கள வந்து அடித்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்து அடித்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குற மாதிரி. ஆமாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஷூட்டே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 days ஷூட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் உள்ள லாஸ்ட் ஃபேஸ் மைட் பி லைக் அது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 days நான் வந்து இங்கே நம்ம சென்ட்ரல் ஒரு நாளும் எஸ்ஆர்எம் காலேஜ் ஒரு நாளுமே லைக் போயிருக்கேன். அதில் வேறு அருண்ராஜா சார் வேறு ஃப்ரெண்டுங்க, அவங்க தான் வந்து ஃப்ரெண்டு கேட்டு பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு, அருண்ராஜா சார் இருக்காரு. ஸோ நம்ம அந்த சீனில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலாக. அது நல்ல பட் அது அந்த சம்பவம் எங்கேயோ வேறு இடத்துல வந்து விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி கனெக்ட் ஆகும். சார் செகண்ட் ஆக்சுவலாக ஏன் இந்த பிக் நான் பர்டிகுலராக காட்டணும்னா, பிகாஸ் அருண்ராஜ் காட்டுறதுல எனக்கு நல்லாவே தெரியுது. பட் பிரதீப் தான் இவரா அப்படின்றது எனக்கு தெரியல.
இல்லை ஆக்சுவலாக கனா படம் தான் அது. ஆமாம் இது கனடா. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன்? இது ஆக்சுவலாக வந்து கனா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு கௌஷியோட விளையாடுற போர்ஷன்ஸ்லாம் வரும். ஓகே, அதுக்காக வந்து நான் மீசெல்லாம் எடுக்கணும்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி நமக்கு வந்து ஒரு 10 வயசு குறைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 6-7 கிலோ வெயிட்டும் குறைச்சேன். ஆக்சுவலாக அது ஒரு 2 months கேப்பில் ஒரு சின்ன கேரக்டருக்காக இவ்வளோ ஒரு எஃபோர்ட். ஆமாம், எனக்கு அது நான் வந்து அது வந்து லைக் இதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு லைட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். எல்லாத்தையும் ஃபுல் எஃபர்ட் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அது லாஸ்ட் டே ஷூட் ரேப் ஐ மீன் லைக் கனாவோட ஃபுல்லாக எல்லாம் முடியுது லாஸ்ட் டே ஷூட்டு. அப்போ தான் அதனால தான் எல்லாரும் அவரு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டார். எப்படி மாறிட்டார் அப்படின்னு. எல்லாருமே மீசை எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாதி பேர் அங்கே வந்து எடுத்தாங்க. நம்ம வீட்டிலே எல்லாம் எடுத்து ரெடியாக போயிட்டோம். எப்படி வந்து நிற்கிற சுத்தமாக ஆளே வந்துட்டாங்க. அவரு அருணதா சாருமே பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் எக்ஸலண்ட் டேரக்டர். ஒரு சீனை வந்து அழகா எப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி அழகா சொல்றாரு. ஸோ அவரோட அடுத்தடுத்த படங்கள்லையுமே நம்ம வந்து தொடர்ந்து பண்ண வேண்டியது லேபிள் வெப் சீரிஸ் வந்து தான் நம்ம லெபர் பண்ணோம். அதில் வந்து நம்ம லேபிள் பண்ண முடியலாம், கண்டிப்பாக லேபிளில் பண்ணியிருக்கோம். நெஞ்சுக்கு நீதியில் வந்து அவர் கிளியராக சொல்லிட்டார், எல்லாமே 40 years மேலே இருக்கும், போலீஸ் கேரக்டர் தான் இருக்கும், 40 years மேலே இருக்கும், உங்களுக்கு வேணாம், நீங்கள் யங் லுக்காக இருக்கீங்க, வேணாம் அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி லைக் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வாங்கிடுவோம். நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், அதெல்லாம் வாங்கிடுவோம். நான் எங்கள் டீம் அதெல்லாம். ஓகே, ஆக்சுவலாக படம் நடிக்கும் போது ஓகே, அவர் விளையாடும் போது கிரவுண்டில் கலாச்சிருப்பீங்க எல்லாம் ஓகே. பட் ஆஃப் ஸ்க்ரீனில் ஃபோட்டோலையும் உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்? தினேஷ் அவர்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அவரு வந்து லைக் நான் தமிழ் பிரதரோட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவரே வந்து கேட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார், பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். முடியும் போது கூட கங்க்ராச்சுலேட் பண்ணார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 2-3 weeks கழிச்சு லாஸ்ட் லைக் இதுவுமே லாஸ்ட் லைக் ஐ திங்க் லைக் லாஸ்ட் டே நினைக்கிறேன். ஸோ இந்த சீன் ஐ மீன் லைக் ஷூட்லாம் முடிச்சு லாஸ்ட்டாக வந்து சரி அவர் மெமரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ எடுக்க போனால் அவர் தான் இருந்தார். ஃபோட்டோ எடுக்கும்போது நான் மட்டும் சிரிச்சிட்டு ஜாலியாக ஓகே நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து அதோட காலையில் இருந்து வரணும் பார்க்குறேன். இன்னும் ஒரு ஃபோட்டோலையும் மனசு சிரிக்கலையே, இது நம்ம ஷேரே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். இது வந்து எப்போ எனக்கு தெரியுதுன்னா படம் பார்க்கும்போது தான் தெரியுது. என்னன்னா இந்த சீன்ஸ் எல்லாமே அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்டை பேசிக்க தெரியாது, பெருசாக நம்மளோட சீன்ஸ் மட்டும் தெரியும். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சாரோட கிளாஷ், அந்த மூட்லேயே இருந்திருக்காரு. அதுதான் சொல்றாங்க. அதனால தான் இந்த படத்துல வந்து அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. நான் படம் பார்த்தா தெரியுது மனுஷன் அப்பா வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் அதுதான் ஆக்சுவலாக ஏன்னா நல்ல மனிதன், அதெல்லாம் எந்த விதமான ஒரு ஹேருமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படியே அழகா நல்லா பேசி எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருக்கிறாரு. ரொம்ப அமைதியாக இருக்காரு, இருக்கிற இடமே தெரியாது. கெத்து வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், சைலண்டான ஒரு கெத்து தான் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலி கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு படம் என்னடா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேமே சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்கு, ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் கரெக்டாக தேட்டரில் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி சக்கப்பொறுப்பு இருக்கு. ஸோ அமரன் கூட நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ தான். எஸ்கே அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து லைஃப் டைம் மூமெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா கனாவோட சக்ஸஸ் மீட்டில் அதில் நடித்த ஆக்டர்ஸ், மெயின் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறமா ஒரு செட் ஆஃப் ஒரு 4-5 பேர் என்னையும் வந்து கூப்பிட்டு இந்த ரெகனைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ப்ரில்லியண்டான விஷயம். அண்ட் மேடையில் வந்து சிவகார்த்திகேயன் சார் கொடுக்குறாருன்ற போது என் பேச பார்த்தாலே தெரியும், அதில் அப்படியே அவ்வளோ அவருமே பார்த்தீங்கன்னா ஷூட்லேயுமே வந்தார், ஷூட்லேயே பார்த்து பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு தெரிஞ்சுது ஷூட்டில் இருந்து படம் பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சதுனால அதுக்கப்புறமா மீட்லேயே தனியாகவும் பேசணும். அப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து 3 வயசு. ரஜினி முருகன் பாட்டு இதெல்லாம் பாட்டு பார்த்து தான் வந்து சாப்பாடுலாம் ஊட்டணும் ஃபுல்லாக. அவன் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை பார்த்துருப்பான்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சொன்னார், நீங்கள் வந்து நீங்கள் கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி நான் வீட்டுக்கு வாங்க அவர்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு அவர் வீட்டுக்கு வர சொன்னார். ஆக்சுவலாக
ஸோ நைஸ்ல அவர் ரொம்ப அதான் சொல்கிறார் சூப்பர் ஆக்சுவலாக அதெல்லாம் சூப்பர். அதுக்கப்புறமா அமரன்லேயுமே வந்து நம்ம ஆடிஷன் போயிருந்தோம் ராஜ்குமார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். பட் ஆனால் தெரியல பயங்கர காம்போ நடிச்சோம்னா வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து லைக் போலீஸ் ரோல் மிலிட்ரி ரோல் வந்து லைக் ஃபிசிக்கலாக இருக்குன்ற போது அதில் எனக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்க முடியும், ஒரு ஆக்டராக அதை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா நாளே பார்த்தீங்கன்னா நிறையா பாப் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அமரனில் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே எனவே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கண்ணை கொடுத்துட்டாரு, எங்கேயும் அமரனையும் கண்ணை தூக்கிட்டாப்புல. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சிவகார்த்திகேயனோட இந்த வளர்ச்சியை ஒரு நடிகனாக எப்படி பார்க்குறீங்க? இட் இஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பயுமே வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஹெல்ப் வந்து நடக்கும், அப்படியே ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அதை கிராப் பண்ணி இப்போ ஒரு கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த 100% கொடுக்கூடாது, 200% கொடுக்கணும். அதில் தான் அந்த நம்மளால் வந்து அதுதான் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் 3 பார்க்கும்போது பாருங்கள் அதோட சீன்லாம் பிளாஸ்டாக தான் இருக்கும், செம்ம பிளாஸ்டாக இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்து அவர் சீன் அவனுக்கு தலையை புரியவே முடியாது. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி ரோல்ஸ் பண்ணி ஹீரோ பண்ணது, அப்புறம் காக்கி செட்டை தான் ஆக்ஷன் பண்ணார். அதில் எல்லாருமே யோசிச்சாங்க காக்கி செட்டை ஆக்ஷன்லாம் அடிச்சு பிரிச்சுட்டாரு. அப்புறம் டான்ஸ் பண்ணாலுமே பெஸ்ட்டு. நீங்கள் எப்படி வந்து விஜய் சார் அல்லு அர்ஜுன் சார்லாம் டான்ஸ் ஆடுறது நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் டான்ஸை வந்து குழந்தைங்கள்லாம் எல்லாருமே உட்காந்து பார்த்தே ஆகணும், ஒரு வழியில் அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட். ஸோ அவருக்கு அந்த டேலண்ட் அந்த டைமை எவ்வளோ அழகாக அவர் யூஸ் பண்ணிட்டாரு. அவர் டேலண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் கூட வந்து சும்மா ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பயங்கரமான ஃபேன் ஷோ எப்படின்னா விஜய் டிவியில் இருந்து இன்னைக்கு காலையில் நானே என் ஒய்ஃபும் அந்த பழைய இந்த இதெல்லாம் கவுண்டர்லாம் ஏன்னா அதில் அதுலேருந்து இப்போ அந்த அமரன் வந்து ஒரு ஃபுல் பர்ஃபார்மராக அமரன் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ 100% அவர்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன். நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாருன்னா அவுட் நோட் அவரோட டேலண்ட். இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட இல்லை ஒரு சிவகார்த்திகேயன் கூட படம் அமைப்புகள் வந்தால் யாரை ஃபஸ்ட்டு சாய்ஸ்? 2 பேர் படத்துக்கு நான் எப்படியா நடிச்சிருவேன், அவ்வளோதான். மேனேஜர் கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ நைஸ் பிரதர். அண்ட் ரொம்ப அழகாக நிறைய மெமரி ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு பர்சனலாக நிறைய தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த படம் ஒரு பெரிய படம் உங்களுக்கு அமைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு பெரிய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேறு லெவலில் வந்து என்னோட கலெக்டர் சினிமா சார். தேங்க்யூ.